சுயவியல் கோட்பாட்டின் கருத்தாக்கங்களின் தொடர்ச்சி. சுயவியல் கோட்பாட்டின்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே எந்த அறிவு, எந்த உணர்வு தன்னை தூண்டுகிறது என்றும், தன்னை எந்த உணர்வு தனிமைப்படுத்துகிறது என்றும் உணர முடியும். இதில் மற்றவர் உணர்ந்த உணர்வினை துல்லியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மரபணுப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்களாகும். எந்த எண்ணம், எந்த உணர்வு, எந்த முயற்சி, எந்த செயல், எந்த அனுபவம் மறுபரிசீலனையற்ற நீள் நெடுங்கால மூளையின் அதிர்வலைகளை குறைத்து பிறகு முழுவதும் அதிர்வலையற்று காமா டு பீட்டா, பீட்டா டு ஆல்ஃபா, ஆல்ஃபா டு தீட்டா, தீட்டா டு டெல்டா நிலையை உருவாக்குகின்றதோ அதுவே முழுமையான விழிப்புணர்வையும் முழுமையான ஒப்பீடுதலற்ற தனித்தன்மையையும் முழுமையான காற்று போன்ற சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கொடுக்கும். எந்த எண்ணம் அல்லது உணர்வு அல்லது தூண்டல் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுடன் ஒப்பிடச் சொல்லாமல் அவனை தனியாகவே சிந்திக்க தூண்டுகிறதோ அதுவே அவனது சுயத்தை, அதாவது இண்டிவிஜுவாலிட்டியை உணரும் முதல் நிலையாகும். எந்த எண்ணம் அல்லது உணர்வு அல்லது தூண்டல் ஒப்பிடாமல் சில நேரம் இருக்கச் சொல்லி பிறகு ஒப்பிட வைக்கிறது என்பதை உணர வைக்கிறதோ அதுவே அவனுடைய சுயமாகும். ஒப்பிடுதலும் ஒப்பிடுதல் அற்ற நிலையையும் மாறி மாறி பகுத்தறியும் உணர்வு எதனால் ஏற்படுகிறதோ அந்த உணர்வினை உணர்ந்து அதிலே நிலைத்திருந்தால் போக போக ஒப்பிடுதல் உணர்வே காணாமல் போய்விடும். ஒப்பிடாத நிலையை உணர அவனுடைய நிகழ்வறிவோ, நிலை அறிவோ, சூழல் அறிவோ முதலில் ஓரளவுக்கு பயன்படும். ஆனால் முழுமையான ஒப்பிடுதலை உணர மரபறிவு துல்லியமாக பயன்படும். மரபணுத்திறன், அதாவது மரபறிவின் தாக்கத்தை அறிய உணர மனிதன் நிகழ்வறிவு, நிழல் அறிவு, சூழல் அறிவு, சுற்றறிவு ஆகிய அனைத்தையும் ஒன்றுவிடாமல் நீக்கினால்தான் மரபறிவின் எழுதலையும் விழுதலையும் உணர முடியும். மரபறிவை தவிர மற்ற அறிவுகள் தூண்டி எழும்பும் எண்ணத்தையும் வெளிப்படுத்தும் உச்சரிப்பும் செயலையும் இனம் கண்டு பிறகு அவைகளை நடவடிக்கைக்கு கொண்டு வராமல் சும்மா காத்திருந்து சுய அலசல் பண்ணினால் மரபறிவின் தாக்கத்தையும் மற்ற அறிவுகளின் தாக்கத்தையும் உணர முடியும். இத்தனை அறிவுகளையும் பிரித்து பகுத்து வகுத்து பார்க்கும் அறிவு எது என்று உணர ஆரம்பித்து அந்த அறிவிலே நிலை நின்றால் அனைத்து அறிவினையும் பார்ப்பதோடு அனைத்து உலகத்தின் இயக்கத்தையும் பார்க்க முடியும். இந்நிலையில்தான் இயக்கத்தினையும் இயக்கமற்ற இயக்கத்தினையும் உணர முடியும். ஒருவர் மற்றவரோடு ஒப்பிடாமல் இருக்க உடனே முடியாது. படிப்படியாகவே தான் குறைக்க முடியும். தன் உடல் கழிவேற்றங்களை தானே வெளிப்படுத்துவது போல
தன் சுவாசத்தை தானே சுவாசிப்பது போல, தன் பசியை தானே போக்குவதைப் போல ஒவ்வொன்றையும் தனக்குத்தானே செய்வதுதான் இயல்பு நிலையாகும். அந்நிலையில் நிலைத்தால்தான் உண்மையான உடல் மன அமைதியை பெற முடியும். உலகின் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எண்ணங்களால் செயல்களால் 100க்கு 100 தனித்தனியானவன். ஒருவன் இன்னொருவனாக முடியவே முடியாது என்ற இறுதி உண்மையை தொடர்ந்து மூளையில் பதிவு செய்து அதையே தொடர்ந்து உள்ளுக்குள்ளே உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் ஒப்பிடுதலற்ற உணர்வு 1%, 2% என்ற உள்நிலை உணர்வு படிப்படியாக மூளையில் பதிவாகி இறுதியில் 100% ஒப்பிடுதலற்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஒப்பிடுதலற்ற நிலையை 100% உணர்ந்த பின்தான் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பிறவி என்பதை உணர முடியும். அந்த உணர்வு திட்டமிட்ட உணர்தலாக இருக்கக்கூடாது, அதாவது பிளானிங்காக இருக்கக்கூடாது. அவ்வுணர்வு நிகழ்வுறுதலாக ஹேப்பனிங்காக மின்னல் போன்று ஏற்பட வேண்டும். அம்மின்னல் ஸ்பார்க் அவனுடைய மரபணுவில் தாக்கத்தை உருவாக்கி தன்மாற்றத்திற்கு, அதாவது ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அதுவே வழி வகுக்கும். எந்நிலையிலும் தன் இயல்பும் அதற்குரிய மாற்றங்களினால் ஏற்படும் அனைத்தும் தன் இயல்பிற்குள் மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, நேரம் ஆகிய அனைத்திற்கும் ஒத்துப்போகும் பன்முகம்தான் உடலையும் மூளையையும் அதிர்வலையற்று போகச் செய்யும். இதுவே உண்மையான அமைதியை உருவாக்கும் என்பதை அதிதீர்க்கமாக பற்றி கொண்டால்தான் தனித்துவத்தின் மகிமையையும் அதனுடைய உள்நிலை வெளிநிலை விரிவாக்கங்களையும் உணர முடியும். அறிவின் வெளிநிலைகள்: 1. உடல் அறிவு, நிகழ்வு அறிவு, சூழல் அறிவு, உலகறிவு, சுற்றறிவு, மரபறிவு, ஆணவறிவு, அறிவின் ஆழ்நிலைகள்: நுண்ணறிவு, பகுத்தறிவு, மனச்சாட்சி, உள்ளுணர்வு, மரபணுத்திறன் அறிவு, மெய் அறிவு. உடல் அறிவு: தொடு உணர்வு, படு உணர்வு, பட்ட உணர்வு, பரம்பரை உணர்வு, பசி, வலி, காமம், பாசம், நான் எண்ணம் உருவாகும் நிலை. நிகழ்வறிவு: இந்நொடியில் உள்வாங்குதலில் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் ஏற்படும். அறிவே நிகழ்வறிவாகும். இவ்வறிவே சேமிக்கப்பட போகும் அல்லது நிராகரிக்கப்பட போகும் அறிவாகும். சூழல் அறிவு: நம்மை சுற்றி நேரடியாக சுற்றியுள்ளவைகளின் மூலம் ஏற்படும் அல்லது ஏற்பட்ட அறிவாகும். சுழல் அறிவு: நம் மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள அறிவும் சுழல் அறிவும் நிகழ்வறிவும் கலந்து அலசும் நிலை. சுற்றறிவு: நாம் வேண்டுமென்றாலும் வேண்டாமென்றாலும் நமக்கு அப்பாற்பட்டு பல்வேறு ஊடகங்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் அறிவு. நிழல் அறிவு அல்லது மாயை: நம்மீது சுமத்தப்பட்ட அறிவு ஆன்மீக மறைகளினாலும் மதத்தினாலும் கலாச்சாரங்களினாலும் மதத் தலைவர்களினாலும் திணிக்கப்பட்ட, புகுத்தப்பட்ட அல்லது கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவாகும். இதுதான் நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உருவாக்கிய அறிவாக உருவெடுக்கிறது. மரபணுத்திறன் அறிவு, மரபறிவு: இவ்வறிவு நாம் பிறக்கும் போதே நம்முடைய எந்த முயற்சியும் இல்லாமல்
நம் உடல் முழுவதும் ஏற்பட்ட அறிவாகும். மூளையிலும் உடம்பின் ஒவ்வொரு செல்லிலும் ஏற்படும் அறிவாகும். உணர்வோடும் உயிரோடும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத அறிவாகும். ஆணவ அறிவு, தவறான தன்முனைப்பு, அதாவது ஃபால்ஸ் ஈகோ. தன் தனித்துவத்தினை வைத்து தன்முனைப்பிலேயே வளர்வதை விட்டுவிட்டு தன் தனித்துவத்தை வைத்து தவறாக உணர்ந்து கணித்து தவறான தன்முனைப்பாக்கி எண்ணுவது, வெளிப்படுத்துவது, செயல்படுத்துவதாகும். இதில் பொய்மையும் மாயையும் பேராசையும் பொறாமையும் மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் கலந்துவிடும். மேற்குறிப்பிட்ட மரபணுவை தவிர மற்ற அறிவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றோடும் ஒப்பிடும் அல்லது ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நம்மால் சேமிக்கப்பட்ட நிகழ்வறிவு, நிலையறிவு, சூழலறிவு, சுற்றறிவு, நிழல் அறிவு, வெளிப்பாடுகளை உணர முடியும். இங்குதான் முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் ஏற்படும். ஒருவரின் மேற்கண்ட அறிவினை பரிசோதிக்க அவர்களின் மூலம் கபடமுள்ள பதில்களும் சமாதான பதில்களும் நேரடி பதில்களும் நெற்றியடி பதில்களும் வெளிவரும். இதிலிருந்துதான் அவர்களின் அறிவின் அளவினை ஓரளவிற்கு புரிய முடியும். இதை தவிர அவர்களுடைய செயல்களை முழுவதுமாக உற்று கவனித்து எதுவுமற்று உள்வாங்கினால், அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன், இவ் அறிவுகளோடு சேர்ந்து அவர்களின் மரபறிவு வெளிப்படுவதை உணர முடியும். மரபறிவின் தாக்கத்தையும் வீரியத்தையும் வீழ்ச்சியையும் அறிய அவன் சொல்லொன்னா துன்பங்களை எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் அனுபவித்தே ஆக வேண்டும். மிகப்பெரிய கேவலங்கள், அவமானங்கள், பொருளாதார இழப்புக்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட கடுமைகள் ஏற்படும் போதுதான் ஒருவனுடைய மரபறிவின் முழுமையான எழுச்சியை அவனுக்குள்ளே தனியாளாக காண முடியும். மற்ற அறிவுகளை வைத்து தப்பித்தலும் அல்லது எதிர்த்தலும் அல்லது போராளியாக மாறுவதும் அவனுடைய மரபறிவைத்தான் அதிகம் சார்ந்ததாகும். ஆனால் சூழல் கருதி, மிகப்பெரிய கடுமைகள் கருதி இறுதி வெற்றி மரபறிவை கூட கொஞ்சம் அமுக்கி சேமிக்கப்பட்டுள்ள மரபறிவின் மூலமும் தப்பித்து இறுதி வெற்றி பெற முடியும். மரபறிவோடு எல்லா அறிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பகுக்கும் ஒரு உன்னத அறிவு அல்லது மெய்யறிவு ஒன்று உள்ளே இருக்கிறது. அவ்வறிவு எண்ணமே இல்லாத நேரத்தில் தான் முழுமையாக எழும். மற்ற நேரங்களில் சில இக்கட்டுகளுக்கு இடையில்தான் எழும். அது எழும்போது அதை தவறாக மற்ற அறிவோடு சேர்த்து விடக்கூடாது. அவ்வறிவோடு பயணம் பண்ணுவதை உணரும் மனிதனின் நிலை எண்ணம் ஒடுங்கிய நிலையில் அதிக கவனமாக இருக்கும் உணர்வாகும். ஒட்டுமொத்த அறிவையும் பகுத்து வகுக்கும் ஒரு மூல அறிவு ஒவ்வொருக்குள்ளும் உண்டு. அந்த அறிவு எண்ணம் ஒடுங்கிய நிலையில் நிகழ்வுறுதலில், அதில் ஹேப்பனிங்காக தானாகவே எழும். எல்லா அறிவும் மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனால் மாற்றங்கள் அனைத்தும் மாறாமல் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அறிவே மெய் அறிவாகும். எல்லா அறிவும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உட்பட்டு வெளிப்படும். மெய் அறிவு முழுமை எண்ணம் ஒடுங்கிய மௌனத்தில் தான் எழும். உள்வாங்குதலே எண்ணமாக உருவாகிறது. எண்ணமே அறிவாக, பகுத்தறிவாக, நுண்ணறிவாக, மனச்சாட்சியாக, உள் உணர்வாக மாறுகிறது. ஒவ்வொரு அறிவின் அதிர்வலைகளுக்கு தகுந்தவாறு
மூளையின் நியூரான்களில் நெட்வொர்க் நடக்கிறது. லெவல் ஆஃப் தாட்ஸ், அறிவின் எழுச்சி படிப்படியாக மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனின் அறிவும் உடலும் மனமும் மனச்சாட்சியும் நேரமும் பொருளும் 100% ஒன்றினை பற்றினாலோ அல்லது ஒட்டினால்தான் உண்மையான மன ஒருங்கிணைப்பு ஏற்படும். மனமும் அறிவும் உடலும் ஒருங்கிணையும் நிலைத்தான் மூளையின் உள்ள இணைப்பு தொடர்பு, பிரெயின் சிங்க்ரோனைசேஷன் தானாக நடைபெறும். அப்போது அசைவற்ற அலையற்ற ஸ்டில் மைண்ட் ஏற்படும். ஒரு மனிதனின் அறிவோ உடல் திறனோ மனச்சாட்சியின் உள்ளுணர்வோ மனித தேடலையும் விரிவாக்கத்தையும் பொறுத்து அமைந்துவிடும். ஆனால் எண்ணங்களின் இடைவெளியில்லா பாய்ச்சலினால் ஒரு மனிதனின் தேடலுக்கு தக்கபடி நிகழ்வறிவு, நிலையறிவு, சுழல் அறிவு, சுற்றறிவின் அளவு விரிந்து கொண்டே இருக்கும். அதனால் ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு திடீரென்று தாவிவிடாது. நிலை அறிவின் தாக்கத்தோடும் மரபறிவின் இணைப்போடுதான் தேடல்களின் வீரியம் இருக்கும். தேடல்கள் சூழலினாலும் சுய அலசலினாலும் தொடர்ந்து ஏற்படும். சூழலையும் சுய அலசலையும் திட்டமிட்டு செய்தால் மன அழுத்தம், மன உளைச்சல் ஏற்படும். சூழலும் சுய அலசலும் நிகழ்வுறுதலில் நடந்தால், அதாவது ஹேப்பனிங்கில் நடந்தால் அமைதி ஏற்படும். ஒரு மனிதன் தனித்துவத்தை அறிய அவனுடைய அனைத்து அறிவுகளும் 100% ஒருங்கிணைய வேண்டும். அறிவு என்பதில் நிலையறிவும் மரபறிவும் கணக்கிடப்படுகிறது. நிலையறிவினை வைத்துத்தான் நிகழ்வறிவு, சூழல் அறிவு, சுற்றறிவு ஒன்றின் மீது ஒருங்கிணையும் நிலை ஏற்படும். அப்போது மரபறிவின் தாக்கமும் ஒன்றிணையும் போது உடல் ஒருங்கிணையும். உடலின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் நிலையறிவும் மரபறிவும் ஒருங்கிணையும் ஒன்றில் உடல் இலகுவாக ஒன்றிவிடும். மனச்சாட்சி என்பதும் நிலையறிவின் ஒரு பகுதிதான். இவ்வறிவு அனுபவத்திற்கு பிறகு இயல்புணர்ச்சியாக உள்ளே இருக்கிறது. இவ்வறிவு இயல்பையும் இயற்கையும் செயற்கையையும் பிரித்து நுண்ணறிவையும் பகுத்தறிவையும் கணக்கிடுகிறது. அப்போது உலகியல் பொதுமானுடத்தையும் அறவழிகளிலிருந்து இவ்வறிவு கணக்கிடுகிறது. மரபறிவின் தூண்டுதலோடுதான் முதலில் குழந்தை ஒன்றோடு ஒருங்கிணைய பார்க்கிறது. அந்நேரத்தில் தான் நிகழ்வறிவை உள்வாங்குதல் மூலம் ஏற்படுத்தி பிறகு அது நிலை அறிவாக மாறுகிறது. நிலை அறிவின் சூழல் சுற்றமும் புகுத்திய நிழல் அறிவும் சேர்ந்துதான் இருக்கிறது. எவ்வளவு அறிவு நிலை அறிவுகளாக சேர்ந்தாலும் மரபறிவின் தாக்கம் உள்ளிருந்து எழும்பிக் கொண்டேதான் இருக்கும். அந்நிலையில் சும்மா இருத்தலில்தான், அதாவது இயக்கமற்று முயற்சியற்று அமைதியாக உள்நோக்கும் போதுதான் எல்லா அறிவின் தாக்கத்தையும் ஒரு சில சதவீதமாவது உணர முடியும். அப்படி இல்லாமல் எல்லா அறிவினையும் கலந்து கொண்டு அப்படியே மூளையின் இரசாயன மாற்றத்திற்குள் விட்டுவிட்டால் அத்தனை அறிவின் கூட்டமைப்பிலிருந்தும் ஏற்படும் இரசாயன மாற்றத்திலிருந்து ஒன்று தானாக ஹேப்பனிங்ஸாக எழும்பி வர அனுமதிக்கும் போது இதுவரை நமக்குள் சேமிக்கப்பட்ட அறிவு மரபறிவின் முடிவுகளை அல்லது அளவுகோலினை உணர முடியும். இந்த அளவுகோல் முடிவல்ல. அந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு ஒன்றில் நுழைய முற்படும் போது ஏற்படும் நிலைத்த தன்மை இல்லை என்றால் அங்கே மறுபடியும் சூழல் மற்றும் சுற்றறிவுக்குரிய அவசியம் ஏற்பட்டுவிடும்.
வெறும் மரபறிவை வைத்தோ அப்போதைக்கு சேமித்த நிலையறிவை வைத்தோ ஒரு லட்சியத்தை குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டாலும் அந்த குறிக்கோள் தன் அறிவிலிருந்து மாறிய அளவிற்கு உயர்வதற்கும் மாநில அளவிற்கு உயர்வதற்கும் தேசிய அளவில் உயர்வதற்கும் தேசிய அளவிலிருந்து சர்வதேச அளவில் உயர்ந்து உலக அறிவை அடைவதற்கும் அவ்வறிவினை வைத்து தொடர் விரிவாக்கத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். விரிவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய எந்நிலையிலும் தேடலில்தான் மனிதனின் குறிக்கோளின் உச்ச வெற்றிகளை குவிந்து கொண்டே இருக்கும். அறிவு தேடல் மிகவும் மென்மையாக இருக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு நாள் கூட தவறவிடாமல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிச்சை புகினும் கற்கே நன்றே என்பதின் முழு அர்த்தத்தை இங்கே புரிய முடியும். ஆணவம் நுழைந்து விடக்கூடாது. தினந்தோறும் அவ்வறிவு தேடலின் மூலம் தொடர்ந்து செதுக்கப்பட்டும் வழங்கப்பட்டும் மூளையில் அறிவு திருக்கோயில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மரணம் வரை வெளித்தேடலும் உள்தேடலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா அறிவினிலும் தன்முனைப்பு ஈகோ ஏற்படுவதைப் போல தவறான தன்முனைப்பு அல்லது ஆணவ அறிவு தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். ஆணவ அறிவு மேல் நோக்கி மனிதனை இழுத்துச் செய்கிறதா அல்லது மரபறிவு மேல் நோக்கி இழுத்துச் செல்கிறதா என்பதை மிகவும் மென்மையாக பகுத்தறிய வேண்டும். ஆணவம் என்பது நமது சேமிப்பிலிருந்து கிளம்பும் தன்மை கொண்டது. ஆனால் மரபறிவிலோ மிகப்பெரிய ஆணவம் அறியாமையும் மேல் நோக்கி இருந்தால் அந்த அறிவை உடனே உடைத்தெறிய முடியாது. மிகப்பெரிய சமூக சாட்டையடிகளினாலும் உடல் நல சாட்டையடிகளினாலும் விழுகும் போதுதான் ஆணவம் குறையும். இருந்தாலும் முழுமையாக அழிந்து விட்டது என்று கணக்கிட்டு விட முடியாது. இயற்கையான இயல்பான தனித்துவத்திலிருந்து ஆணவமற்று தன்முனைப்பு ஏற்படும் போது மற்றவர்களுக்கு அது தவறான தன்முனைப்பாக கூட தோன்றும். அவர்களின் தன்னம்பிக்கைகளையும் செயல் உறுதிகளையும் தொடர்ந்து பார்க்கும்போதுதான் அது உண்மையான தன்முனைப்பென்று கணக்கிட முடியும். தன்முனைப்பை தொடர்ந்து வெளி ஊடக முறைகளை உள்வாக்கி தொடர்ந்து மென்மையாக வளர்ந்து கொண்டே சென்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய தனித்துவ நிலைத்த தன்மையை உருவாக்கிவிடும். பிறகு தன்முனைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது அது பற்றிய நிலை அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்நிலை அறிவினுடைய சேமிப்பை வைத்து கொண்டு அதையே பெரிதாக நினைத்து ஒரு வினாடி உயர்வாக நினைக்கும் போது தன்முனைப்பின் உயிர் இயக்கம் நின்று போய் தவறான தன்முனைப்பின் விஷம் கலந்துவிடும். அவ்விசக்கலப்பினால் எல்லா அறிவும் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாக வேண்டி வரும். ஒவ்வொரு மனிதனுடைய விழிப்பு நிலை கேட்கும் நிலையில் உள்வாங்குதல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு சிலரின் உள்வாங்குதலில் வேண்டுமானால் 100% நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு உள்வாங்குதலினாலும் கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ ஏற்படும் நிகழ்வறிவால் நிலையறிவின் தொடர்புகள் ஏற்பட்டு நிலையறிவின் சேமிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். அவைகள்தான் கனவுகளாக நினைவுகளாக வெளிப்படும். கனவுகளின் வெளிப்பாடுகள் நமக்கு சேமிக்கப்பட்டிருக்கும் அறிவிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதை யாரும் எளிமையாக உணர்வதில்லை. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் நாம் உள்வாங்கியதும் சுய அளவில் செய்ததும் மற்ற அறிவின் ரசாயன மாற்றம்தான் வெளிப்பாடுகளாகின்றன என்பதை விழிப்பாக உணர்ந்துவிட்டால் நம்முடைய மனநிலையின் அறிவு நிலையின் நிலைத்த தன்மையின் அளவு புரியும். இல்லை என்றால் பல்வேறு முறைகளில் சமூகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் நம்பிக்கைகளின் மீது மூட நம்பிக்கைகளின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும்.